గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఓం నమో వెంకటేశాయ. కృతే నారసింహమస్తు త్రేతాయాం రఘునందనః ద్వాపరే வாசுதேவஸ்ய கலௌ வெங்கட நாயகः. கலியுக தெய்வமாம் திருவேங்கடத்தை எம்பெருமானுக்கு நடைபெறும் வருடாந்திர பிரம்மோற்சவம் இது. நித்திய கல்யாணம் பச்சத்தோரணம் என்பதற்கேற்ப திருமலையானுக்கு தினமுமே உற்சவந்தான். இதில் இந்த சாலக்கட்ட பிரம்மோற்சவம் என்பது மிகவும் விசேஷமானது. தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே. சுவாமி நம்மாழ்வாரின் பாசுரத்தின்படி தனது உந்தியின் மூலம் பிரம்மதேவரை படைத்து அவருக்கு படைக்கும் பொறுப்பை கொடுத்து படைப்புத் தொழிலுக்கு உதவிய தனது தந்தையான எம்பெருமானுக்கு நன்றிக்கடனாக பிரம்மதேவர் நடத்தும் உற்சவமாதலால் இது பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே. இது சுவாமி நம்மாழ்வாரின் அழகான பாசுரம். வாழ்கின்ற காலமெல்லாம் உமக்கே தொண்டு செய்ய வேண்டும். யாருக்கு? எந்தை தந்தை தந்தைக்கே. எங்கள் தந்தை நம்மையெல்லாம் படைத்த பிரம்மதேவர். அந்த தந்தைக்கு தந்தையாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனைப் படைத்ததோர் ஓர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்தின் இன்னுயிரே என்று பாணர் வர்ணித்த அந்த ஜோதி ஸ்வரூபனின் உந்தியிலிருந்து படைக்கப்பட்டவரே பிரம்மதேவர். ஆகவே எந்தை தந்தை நான்முகன் என்றால் அவரது தந்தை ஸ்ரீ மகாவிஷ்ணு. அந்த எம்பெருமானே அர்ச்சா ரூபியாய் அருவிகள் பாயும் இந்த திருமலையில் எழுந்தருளியுள்ள திருவேங்கடமுடையான். ஆகவே தனது இந்த தந்தைக்கு பிரம்மதேவரே முன்னின்று நடத்தும் பிரம்மோற்சவம் இது. இவன் ஏழுமலையான். ஸ்ரீசேஷசைல கருடாச்சல வெங்கடாத்ரி நாராயணாத்ரி விஷபாத்ரி விஷாத்ரி முக்கியாம். சேஷசைலம் ஆதிசேஷனே மலையாக படர்ந்து எம்பெருமானை தனது மடியில் வைத்திருப்பதால் இது சேஷசைலம். கருடாச்சல எம்பெருமான் கலியுகத்தில் நித்தியவாசம் பண்ண கிரீடாச்சலத்தையே கொண்டு வந்து வைத்தவர் கருடாழ்வார். ஆகவே கருடாச்சலம். வெங்கடாத்ரி, வேம் என்றால் பாப்பங்கள், கடம் என்றால் அதை சுட்டு பொசுக்குவது. நமது பாப்பங்களை எல்லாம் சுட்டு பொசுக்குவதால் இது வெங்கடாத்ரி. அடுத்து நாராயணாத்ரி. நாராயண முனிவர் இங்கு தவம் செய்து ஸ்ரீமன் நாராயணனின் தரிசனத்தை பெற்றதால் இது நாராயணாத்ரி. அடுத்து அஞ்சனாத்ரி.
அஞ்சனா தேவி இங்கே தவமிருந்து வாயுதேவனின் அருளால் ஆஞ்சநேயரை பெற்றதால் அஞ்சனாத்ரி. விஷபாத்ரி, விஷபன் என்கிற அசுரன் எம்பெருமானோடு போரிட்டு தோற்றுப்போய் பின்பு எம்பெருமானை வழிபட்டு அவனது வேண்டுகோளுக்கு இணங்கி அவன் பெயரால் விளங்கும் ரிஷபாத்ரி. முடிவாக விஷாத்ரி. விஷம் என்றால் தர்மம். கலியுகத்தில் தர்மத்தின் பலம் குறைந்து அதர்மம் மேலோங்கியதால் வருந்திய தர்மம் இந்த மலையில் அமர்ந்து தவமிருந்துதாம். எம்பெருமானே பிரத்யட்சமாகி அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்று அந்த தர்மத்துக்கு ஆறுதல் கூறியதால் இது விஷாத்ரி. ஆக இந்த 7 மலைகளின் நாயகனாய் திருவேங்கடத்து எம்பெருமான் அவரது உபய நாச்சிமார்களோடு இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் முதல் நாளில் தோளுக்கினியான் என்கிற தங்க திருச்சியில் 4 மாட வீதிகளில் எழுந்தருளப் போகிறார். பக்தர்களே, பிரம்மோற்சவத்தின் தொடக்க நாள் துவஜாரோகணம். துவஜம் என்றால் கொடி. நேற்று மாலை அங்குரார்ப்பணம் என்கிற ஸ்ரீ விஸ்வக்சேனரின் ஆராதனையுடன் தொடங்கிய பிரம்மோற்சவத்தில் இன்று எம்பெருமானும் உபய தேவிமார்களும் தங்க திருச்சியில் பிரதட்சணமாக வந்து துவஜாரோகண கைங்கரியத்தை கடாட்சிக்க உள்ளார்கள். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா என்கிறது சுப்பிரபாதம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் துவஜத்தில் உள்ளவர் கருட பகவான். ஒவ்வொரு எம்பெருமானுக்கும் அவரவருக்கென்று தனித்தனி கொடிகள் உண்டு. ஏன், அந்த காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோமே, நமது தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டியர்களுக்கே கொடி. சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி, சேரனுக்கு வில்கொடி. இப்படி முடியாளும் மன்னர்களுக்கே கொடி என்றால் 7 புவனங்களையும் ஆளுகின்ற எம்பெருமானுக்கு கொடி வேண்டாமா? ஆகவேதான் இது கருடக் கொடி. சிவபெருமானுக்கு நந்தி, முருகப்பெருமானுக்கு சேவல், ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு யானை என்பது போல நமது ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு கருடக்கொடி. அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே வைகுண்ட லோகத்து சுக போகங்களையெல்லாம் விட்டுவிட்டு நம் போன்ற பக்தர்களுக்காக பூலோகத்துக்கு இறங்கி வந்து இதோ இந்த சுவாமி புஷ்கரனின் கரையில் இந்த திருமலையில் அர்ச்சாரூபியாக நின்ற கோலத்தில் தரிசனம் தருகிறார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்கிறது ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம். பக்தர்களே, ஆகமங்களில் 2 உண்டு. ஒன்று ஸ்ரீ வைகானச ஆகமம், இது விகனச முனி அருளி செய்தது. இன்னொன்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம். நமது திருமலையில் அனைத்துமே ஸ்ரீ வைகானச ஆகமப்படியே நடைபெறுகிறது. அதன்படி பார்த்தால் திருவெங்கடமுடையான் 5 விதமான திருவுருவங்களில் அருள் பாலிக்கிறார். இதை பஞ்ச பேரங்கள் என்பார்கள். துருவபேரம், கௌதுகபேரம், உக்ரபேரம், கொலுவு பேரம், உற்சவ பேரம். துருவபேரம் மூலமூர்த்தியாய் வழங்கும் சீனிவாசப் பெருமான். கௌதுக பேரம் அந்த எம்பெருமானின் திருவடியில் எப்போதும் அருள்பாலிக்கும் போக சீனிவாசம். அடுத்து உக்ரபேரம். இந்த சீனிவாசரை எப்போது நாம் சேவிக்க இயலாது. ஏனென்றால் இவர் உக்ரமானவராம். ஆகவே துவாதசி என்று விடியற்காலையில் மாத்திரமே, அதாவது வைகுண்ட ஏகாதசி வருகிறதே, அடுத்த நாள் துவாதசி என்று மாத்திரம் இந்த பெருமாள் எழுந்தருளுவார். அடுத்து கொலுவு பேரம். இவரே எப்போதும் கொலுவு மண்டபத்தில் வீற்றிருந்து கணக்கு வழக்குகள்லாம் இவர் முன்னால் ஒப்புவிக்கப்படும். கடைசியாக உற்சவ பேரம். இந்த உற்சவ ஸ்வரூபமே நமது மலையப்ப சுவாமி. திருமலையானுக்கு நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் இந்த உற்சவ பேரமான மலையப்ப சுவாமியே உபயதேவியோடு ஏற்றுக்கொள்கிறார். அதில் இப்போது நடைபெறுவது வருடாந்திர பிரம்மோற்சவம். மிகவும் விசேஷமாய் கோலாகலமாய் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாரால் கொண்டாடப்படுகிறது. பக்தர்களே, திருப்பதி ஏழுமலையானின் பிரம்மோற்சவம் என்றாலே பக்தர்களுக்கு கொண்டாட்டம்தானே. மின்சார விளக்குகளாம், தீப அலங்காரம், அதோ இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோமே புஷ்ப அலங்காரம். அது மட்டுமல்ல, வாசனையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் லட்டு பிரசாதம், தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு 3 வேளையும் அன்னதானம், மூலமூர்த்தியின் இடைவிடாத தரிசனம். அது கூட என்ன, எல்லோமே சர்வ தரிசனம்தான். காலையும் இரவும் மலையப்ப சுவாமி விதவிதமான அலங்காரங்களோடு விதவிதமான வாகனங்களில் வலம் வரும் அந்த அழகு
அப்பப்பா, அனைவருக்குமே மெய் சிலிர்த்து போகும். திருமலை எங்கும் கோவிந்த நாமாவளி ஒலித்துக் கொண்டிருக்கும். இதை வர்ணிக்க 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனால் கூட முடியாது. பக்தர்களே, திருமலையிலே நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் தொடக்கமாக மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயருடன் திருச்சி, தங்க திருச்சி என்று சொல்லப்படுகின்ற தோளுக்கு இனியானில் இங்கே உலா வந்து கொண்டிருக்கின்றார் 4 மாட வீதிகளில். அவருடன் அனைத்து சூரிகள், நித்திய சூரிகள், அனந்தன், சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார் இவர்களெல்லாம் ஒன்று திரண்டு அங்கே மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இங்கே காண்பது அர்ச்சகர் சுவாமிகள் வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டு துவஜஸ்தம்பத்தின் முன்பாக இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகின்ற கொடியேற்றம் என்று சொல்லப்படுகின்ற கருடக் கொடியினை, கருடாழ்வாரை அந்த கொடிமரத்திலே ஏற்றும் வைபவத்தை நாமெல்லாம் காண இருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகளை அங்கே ஆச்சாரிய பெருமக்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனைத்தான் நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் மூலமாக தெலுங்கு, தமிழ், கன்னடம், இந்தி ஆகிய 4 மொழிகளிலே நேரடி ஒளிபரப்பில் நாம் நமது இல்லத்திலிருந்து சேவித்து கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நமது மாட வீதிகளிலே நேரடியாக வந்து இங்கே நடைபெறுகின்ற இந்த வைபவங்களை, மாட வீதி புறப்பாடு, சுவாமி புறப்பாடு அனைத்தையும் சேவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாபெரும் பாக்கியம் இந்த உலகத்தில், பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நாமெல்லாம் இன்று தொடங்கி வரும் 5ஆம் தேதி வரை துஜா அவரோகணம், சக்கரஸ்தானம், இது நிறைவு நாள். இன்று கொடியேற்றம். இதனைத் தொடர்ந்து இரவு, காலை, மாலை என்று தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் நமது ஸ்ரீதேவி பூதேவி தாயருடன் மலையப்ப சுவாமி மற்றும் நமது திருக்கோயிலில் உள்ள சுவாமிகள், உற்சவமூர்த்திகள், இந்த உற்சவமூர்த்திகள் வெளியே புறப்பாடு வரும்போது மூலவரிடமிருந்து அனைத்து விதமான சக்திகளை பெற்றுக்கொண்டு வீதி உலா வருகின்றார். அப்படி வருவதனால் நமக்கெல்லாம் என்ன, உள்ளே சென்று சுவாமியை தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இதோ ஒருவர் பின் ஒருவராக மாடவீதி புறப்பாடுக்காக கோயில் உள்ளே இருந்து கருடப்பட்டத்துடன் நித்திய சூரிகள், ஸ்ரீதேவி பூதேவி தாயுடன் மலையப்ப சுவாமி ஆகியோர் கோவில் உள்ளே இருந்து மாடவீதி புறப்பாடுக்காக வெளியே தோளுக்கிணியானில் வந்து கொண்டிருக்க. இதோ பாருங்கள், கருடாழ்வார் எத்தனை அழகாக அந்த பட்டத்தை வரைந்திருக்கின்றார்கள். அந்த கருடப்பட்டம் இந்த 9 நாளும் அந்த துவஜசம்பத்தில் பறக்கும்போது உலகத்தில் உள்ள அனைத்து தேவர்கள், தேவதைகள், நம்மை போன்ற சேதனர்கள் குடும்பத்தோடு வந்து இந்த நிகழ்வினை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்பது சொல்வது போல பட்டம் பறந்து அழைக்குமாம் 9 நாளும். ஆகவே
இதோ விஸ்வசேனர் தன்னுடைய ரதகஜ ஆயுதங்களோடு நமக்கு காட்சி தருகின்றார். ஒவ்வொருவராக கோயில் உள்ளே இருந்து அனைத்து விதமான ஆபரணங்கள், மலர்கள், பட்டு வஸ்திரங்களை சூட்டிக்கொண்டு வருகின்றார்கள். மீண்டும் இதோ இந்த கருடக்கொடி பட்டம் என்று சொல்லுகின்ற அந்த கொடியினடை நமக்கு இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களுடன் ஏழுமலையானின் வருடாந்த பிரம்மோற்சவம் முதல் நாள் இன்று. இன்றைய வர்ணனையாளர் சென்னை சி. கமலக்கண்ணன். வேங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்ட நாஸ்தி கிஞ்சன. பிரம்ம அண்டத்தில் வேறு எங்கும் வேங்கடகிரிக்கு ஒப்பான மலையே இல்லை என்று சொன்னால் அது மாற்று கருத்து இல்லை என்று சொல்லலாம். ஆதிதேவன் திருமாமகன் கேள்வன் நம் ஸ்ரீமன் நாராயணனை விரும்பி தேர்ந்தெடுத்து அச்ச அவதாரமாக நின்று நமக்காக அருள்பாலிக்கும் மலை திருவேங்கட மலை. இப்போது சுவாமி ஊருடத்திலே உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவியுடன் இதோ அனைத்து விதமான அலங்காரங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆபரணங்கள், மலர் மாலைகள், வஸ்திரங்களை அணிந்து கொண்டு அங்கே தோளுக்கு இனியானில் உலா வரும் காட்சியினை எஸ்விபிசி மூலமாக நேரடியாக நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். ஜீயர்கள், முக்கியஸ்தர்கள், அர்ச்சகர்கள் அனைவரும் இந்த நேரத்திலே அங்கிருந்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக செய்கின்ற காட்சியெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ கற்பூர ஹாரத்தி ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். நாம் எல்லாம் இந்த ஹாரத்தியை கண்களிலே ஒத்திக்கொள்ளலாம். இந்த ஆரத்தியை பற்றி எத்தனை ஆரத்தி, இங்கெல்லாம் ஆரத்தி நடைபெறும் என்பதை பற்றி பின்பு நான் நமக்காக சொல்ல இருக்கின்றோம். கேட்டு அதனை தெரிந்து கொள்ளலாம். ஒன்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. இந்த பவித்திரமான திருமலையில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையானுக்கு நித்திய வார பக்ஷ மாச சம்வத்சர உற்சவங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெறும் வைகானச ஆகவ முறைப்படி. இப்போது முதல் நாளான துவஜாரோகண கைங்கரியத்தை நாம் தரிசிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இப்போது எம்பெருமான் தோளுக்கினியான் என்கிற தங்க திருச்சியில் 4 மாட வீதிகளிலும் உலா வருகிறார். இப்போது வர்ணனையை தொடர்வது திருமதி டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, சாதாரணமாக ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை பூலோக வைகுந்தம் என்றும் நமது திருமலையை கலியுக வைகுந்தம் என்றும் சொல்வார்கள். ஆனால் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் இந்த அலங்காரங்களையும் வண்ணங்களையும் பார்க்கும்போது இதுவே பூலோக வைகுந்தம் என்று நமக்கெல்லாம் சொல்லத் தோன்றுகிறது அல்லவா? உற்சவம் என்பதே உலக மக்கள் அனைவருக்கும் பலன் தரக்கூடிய, பலம் தரக்கூடிய முக்கியமான வைபவம் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். எப்படி தாயின் கரவறையில் இருந்து குழந்தை வெளிவருவதை பிரசவம் என்கிறோமோ, அதுபோல எல்லாம் வல்ல பரம்பொருளின் சக்தி கோவிலின் கருவறையில் மூலமூர்த்தியாக எழுந்தருளியுள்ளது. அந்த மூலமூர்த்தியின் இறை சக்தியை எடுத்து உற்சவ மூர்த்தியின் திருமேனிக்கு எழுந்தருளச் செய்து உலக மக்களின் நன்மைக்காக கோவிலிலிருந்து வெளியே வந்து 4 மாட வீதிகளிலும் திருவீதி உலா வரும் உற்சவமே பிரம்மோற்சவம். தீமைகள் அழிந்து நன்மைகள் பெருகவும், பஞ்சம், பசி, பட்டினி, இயற்கை சீற்றங்கள் விலகவும் எம்பெருமான்களுக்கு இது போன்ற உற்சவங்களை நடைபெறச் செய்ய வேண்டும் என்கிறது ஆகம சாஸ்திரம். வீதி உலா வரும் எம்பெருமானை பக்தியுடனும் பரிபூர்ண நம்பிக்கையுடனும்
சரணமடைந்தால் நமது பாபங்கள் அனைத்தும் விலகுமாம், மங்களங்கள் உண்டாகுமாம். இந்த உற்சவத்தை முதலாக நடைபெறச் செய்தது படைப்புக் கடவுளாம் பிரம்மதேவர் என்பதால் இதை பிரம்மோற்சவம் என்று கூறுகிறோம். ரதகஜ துரக பதாதி படை என்று கூறுவார்கள். அந்த காலங்களில் மகாராஜா நகர் வரும்போது இந்த பரிவாரங்கள் முன்னால் போகுமாம். இங்கே இந்த கலியுகத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடத்து எம்பெருமான் உபயநாச்சிமார்களோடு இதோ மாடவீதி உலா வரும்போது முன்னால் பரிவார தேவதைகளான சக்கரத்தாழ்வார், நித்தியசூரிகளான ஸ்ரீ விட்வக்சேனர், ஆதிசேஷன் ஆகியோரோடு கருடாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்ட துவஜப்படமும் ஊர்வலமாக வருவதை இப்போது நாம் இந்த திரையின் வழியாக தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. ஏனென்றால் இருந்த இடத்திலிருந்தே இந்த வைபவத்தை இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? பக்தர்களே, பிரம்மோற்சவ சமயத்தில் ஆரம்ப நாளன்று துவஜஸ்தம்பத்தில் வீட்டிருக்கும் கருடாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்வித்து பூஜைகள் செய்து கற்பூர மங்களஹாரத்தி காட்டி 9 நாள் உற்சவமும் தங்கு தடையில்லாமல் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கருடக் கொடியை துவஜஸ்தம்பத்தின் உச்சியில் ஏற்றிய பின்னரே உற்சவத்தை தொடங்க வேண்டும் என்பது அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் வழக்கம், சம்பிரதாயம். இதை துவஜாரோகணம் என்பார்கள். அதுதான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வீதி புறப்பாடு முடிந்த பின் நடைபெற உள்ளது. அதையும் இப்போது நாம் தரிசிக்க இருக்கிறோம். பக்தர்களே, அதற்கு முன்பாக நாம் இதோ இந்த துவஜம் என்பதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் நாம் எம்பெருமான்களை சேவிக்க எந்த கோவில்களுக்கு போனாலும் முதலில் கோபுர தரிசனம் ஆனவுடன் உள்ளே நுழைந்ததும் கம்பீரமாக நிற்பது துவஜஸ்தம்பம் என்னும் கொடிமரம்தானே. இந்த துவஜஸ்தம்பம் என்கிற கொடிமரம் பிறந்த கதையை கூட தெரிந்து கொள்ளலாம். நமது பாரத தேசத்தில் வடகிழக்கு பகுதியில் மணிப்பூர் என்கிற தேசம் உள்ளது. மகாபாரத காலத்தில் இதை ஆண்டு வந்த அரசனின் பெயர் மயூரத்வஜன். சிறந்த கிருஷ்ண பக்தன். அவனது பக்தியை சோதித்து பாண்டவர்களுக்கு அந்த கிருஷ்ண பக்தியை நிரூபிக்க நினைத்தாராம் மாயவனான ஸ்ரீ கிருஷ்ணர். தர்மரையும் அழைத்து கொண்டு ஒரு பிராமண வேடத்தில் இருவரும் சென்றனர். கிருஷ்ணர் அந்த மன்னரிடம், வருகிற வழியில் எனது மகனை ஒரு சிங்கம் பிடித்து வைத்துள்ளது, உனது உடலில் பாதியை தந்தால் என் மகனை மீட்க முடியும் என்றாராம். உடனே மயூரத்வஜனும் சம்மதிக்கிறான். ஆனால் அவனது கண்களிலே கண்ணீர். அதைக் கண்ட தர்மர், கண்ணீருடன் தரப்படும் தானம் பயன்படாது என்று சொல்கிறார். அதற்கு அவன், நான் எனது உடலின் ஒரு பகுதி போகிறதே என்று கவலைப்படவில்லை, ஆனால் ஒரு பாதிதானே உங்களுக்கு பயன்பட போகிறது, இன்னொரு பாதி பயனற்று போகிறதே என்று நினைத்து கண்ணீர் விடுகிறேன். இதற்கு நான் வழிபடும் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழி சொல்ல வேண்டும் என்று சொல்ல, கிருஷ்ணரும் அவருக்கு விஸ்வரூப தரிசனம் தந்து, அது மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் கோவில்கள் உள்ளதோ அங்கெல்லாம் நீ துவஜஸ்தம்பமாக இருப்பாய். கோவிலுக்கு வருபவர்கள் முதலில் உன்னை விழுந்து சேவித்த பின்னர்தான் உள்ளே சென்று மற்ற தெய்வங்களை வழிபடுவார்கள் என்று வரம் தந்தாராம். அப்படிப்பட்ட துவஜஸ்தம்பம், இந்த கொடிமரம் ஜீவதாரு என்கிற மரத்தால் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, தாமிரம் மற்றும் தங்கத் தகடுகளால் மறைக்கப்பட்டு உள்ளது. புராணங்களில் இதை பற்றிய பலவிதமான விவரங்கள் உள்ளன. மேலே 3 உலோக அடுக்குகள். எப்படி மேல்லோகம், பூலோகம், ஸ்வர்கலோகம், பாதாள லோகம் போன்று இந்த 3ஐயும் இந்த 3 அடுக்குகளும் குறிக்கிறதாம். மேலே ஆகாச தீபம் இருக்கும். அதில் விசேஷ காலங்களில், உற்சவ சமயங்களில் கொடி ஏற்றப்பட்டு விழா ஆரம்பிக்கும் வகையில் அமையுமாம். அந்தந்த கோவில் ஆகம வழக்கப்படி கருடக்கொடி, நந்திக்கொடி, யானைக்கொடி என்கிற படங்கள் அங்கிருக்கும். இதைத்தான் துவஜப்படம் என்பார்கள். கொடி ஏற்றுவதை துவஜாரோகணம் என்பார்கள். இதேபோல் உற்சவம் முடிந்த பின்பர் அந்த கொடியை இறக்குவதை துவஜா அவரோகணம் என்பார்கள்.
ஆகவே நாம் கொடிமரத்தை பிரதட்சணம் செய்யாமல் கோவிலை வலம் வந்தால் ஒரு பயனும் இல்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அந்த துவஜப்படம் இதோ இப்போது. ஓம் நமோ வெங்கடேசாயா. பக்தர்களே, நாம் இப்போது சேவித்துக் கொண்டிருப்பது மாட வீதியில் நமது ஸ்ரீதேவி பூதேவி தாயருடன் மலையப்ப சுவாமி மற்றும் நித்திய சூரிகளான வத்சுசேனர், அனந்தாழ்வார் இவர்களெல்லாம் மாட வீதியிலே புறப்பாடு கண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு முன்பாக இதோ சேனாதிபதி என்று சொல்லுகின்ற விஸ்வசேனரை நாம் சேவிக்கலாம். இந்த திருச்சி தோளுக்கு இனியானில் வருகின்ற இந்த உலாவில் முன்பாக கருடப்பட்டம் வரைந்த அந்த கருடக்கொடி வந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை நாம் ஸ்ரீ வெங்கடேசா பக்தி சேனல் மூலமாக சேவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த இனிய நேரத்திலே நானாதிக்குல நறுநெல்லா வானலயலோ நனே வந்துடு கதலி சுவாமி பிரம்மோற்சவத்தை சேவிப்பதற்கு எங்கிருப்போரும் மழையையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வருகின்றனர் என்று நம் அன்னமாச்சாரியார் பொன்மலை மேல் எம்பெருமான் பிரம்மோற்சவம் நடக்கும் வைபவத்தை தமது சங்கீர்த்தனைகளில் அழகாக பாடியுள்ளார். இவருக்கு முன்னர் அவதரித்த ஆழ்வார்களும் வேங்கடத்தையும் வேங்கடவனையும் போற்றி பரவியுள்ளார்கள். குறிப்பாக திருமசை ஆழ்வார் காலரூர்கின்றேன் கல்லருளி முத்திர ஓண விழாவில் ஒலியதிர பேணி என ஓண விழவு என்று சொல்லக்கூடிய திருவோண விழாவான திருமலையப்பன் பிரம்மோற்சவத்தை பெருவிழாவை காண ஆவல் கொண்டதாக தன்னுடைய பிரபந்தத்தில் குறிப்பிடுகிறார். இந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தமே வாகன சேவையின் போது கோஷ்யரால் பிரபந்த கோஷ்யரால் அனுசந்தானம் பண்ணப்படுகின்றது. வேங்கடம் கலியுக வைகுண்டம். வேங்கடம் என்றாலே சகல பாவங்களையும் போக்குமிடம் என்று நம்புகின்றோம். அதோ மலையப்ப சுவாமி வீதி உலாவில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாமெல்லாம் சேவித்து நம்முடைய பிரார்த்தனையை கோரிக்கைகளை அவர் முன்பு வைத்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும், நடைபெறும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சில நாட்களில் கோடிக்கணக்கான பக்தர்கள் உலகமெங்கும் இருந்து நமது எம்பெருமானை சேவிப்பதற்கு நடந்தும் வாகனத்திலும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று தொடங்கியுள்ள இந்த பிரம்மோற்சவத்தை காண இன்று காலை பார்த்தோம். நகரமெங்கும் பெருவாரியான பக்தர்கள் புடைசூழ தம் குடும்பத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று முதல் நாள், இன்னும் 8 நாட்கள் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முதல் தேதியன்று, அக்டோபர் 1 தேதியன்று நடைபெறுகின்ற கருட சேவையை காண்பதற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாம் இதனை சேவித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அன்று விடாது மழை பெய்யும். அது மட்டுமல்ல, அன்று சேவித்தால் நம்முடைய பூர்வ ஜன்ம பாவங்களெல்லாம் ஒழிந்துவிடும் என்ற நம்பிக்கை. அதன் காரணமாக கருட சேவையை சேவிப்பது நேரிலோ அல்லது நமது ஸ்ரீ வெங்கடேசா பக்தி சேனல் மூலமாகவோ சேவிப்பதற்கு இன்றே நீங்கள் தயாராகுங்கள். இந்த விழா பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். முறையா வேங்கடாத்திரியில் நித்திய கல்யாணம், பச்சை தோரணம். அந்த சுவாமியை எப்பொழுது தரிசித்தாலும்
வரஹஸ்தம் வாழ்வனை செம்மையாக்கும் கடிஹஸ்தம் நம்மை கரை சேர்க்கும். அந்த வரிசையிலே சுவாமிக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. இன்று தங்க திருச்சி, அதாவது தோலுக்கிணியானில் இங்கே நித்திய சூரிகள் நமது சுவாமி அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாட வீதியிலே ஆங்காங்கே பக்தர்கள் இந்த அழகிய காட்சியினை நேரடியாக சேவித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அகில உலக நாயகனுக்கு நடைபெறும் இந்த உற்சவத்திற்கு அகில உலக பக்தி கோடிகள் திரண்டு வருகின்றனர், கண்ணார கண்டு கழிக்கின்றனர். திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ண சுவாமி. பக்தர்களே, எம்பெருமானின் பிரம்மோற்சவம் இது. நேற்று அங்குரார்ப்பணத்தில் எம்பெருமானின் சேனாநாயகரும் நித்திய சூரிகளில் முதன்மையானவருமான ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு முதல் பூஜை நடைபெற்றது. புற்று கருடாழ்வாரை பற்றி எத்தனை சொன்னாலும் போதாதல்லவா? அன்று ஆதி மூலமே என்று கதறிய கஜேந்திரன் என்கிற யானையை காப்பாற்ற இந்த கருடன் மீதுதானே ஏறி வந்து முதலையின் வாயிலிருந்து அந்த யானையை காப்பாற்றினார் எம்பெருமான். அதே போல சம்சாரம் என்கிற மடுவுக்குள் எத்தனையோ பிரச்சனைகள் என்கிற முதலைகளின் வாய்க்குள் நாம் சிக்கி இருக்கிறோம். நாம் கோவிந்தா 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 என்கிற நாமாவளியைச் சொல்லி அந்த எம்பெருமானை நம்மை கரை சேர்க்க வேண்டும் என்று கேட்போம். அதோ பரிவார தேவதைகளை பார்க்கிறோம். சேஷம் அனந்தாழ்வார், நித்திய சூரியான ஸ்ரீ விஸ்வக்சேனர், அதைத் தொடர்ந்தாற்போல் சக்கரத்தாழ்வார். ஆக இவர்கள் அனைவரும் இப்போது கோவிலுக்கு முன்பாக வந்துவிட்டார்கள். இனி கோவிலுக்குள் அவர்கள் உள்ளே செல்ல பின்னாடியே எம்பெருமானும் வருவார். நமப்பன்னக நத்தாய வைகுண்ட வச்சவர்த்தினே சுதிசுந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. சுவாமி தேசிகன் அருளிய கருட தந்தகம். பட்சிகளுக்கெல்லாம் அரசனான ஸ்ரீ கருடாழ்வார் தனக்கு எதிரிகளான பெரிய பெரிய நாகசர்ப்பங்களை எல்லாம் அடக்கி அவைகளை தனது திருமேனியில் ஆபரணங்களாக அணிந்துள்ளாராம். அப்படிப்பட்டவர் கருடாழ்வார். நாகசர்ப்பங்கள் என்றால் என்னென்ன என்று பார்ப்போமா? ஆதிசேஷனை இடக்கை வளையலாகவும், குளிகனை வலக்கை வளையலாகவும், பின்பு வாசுகியை பூணலாகவும், தட்சகனை அரையானாகவும், கார்கோட்டகனை கழுத்தில் மாலையாகவும் அணிந்துள்ளாராம். வலக்காதில் பத்மன், இடக்காதில் மகாபத்மன் என்கிற நாகங்களையும், திருமுடிக்கு சங்கசூடன் என்கிற சர்ப்பத்தையும் அணிந்துள்ளாராம். இவ்வாறாக சர்ப்பங்களை ஆபரணங்களாக அணிந்திருப்பதன் காரணம் என்ன? கருடாழ்வாரின் தந்தையாரான கஸ்யப்பருக்கு 2 மனைவிகள், வினத்தை, கத்ரு. இதில் வினத்தையின் மைந்தன் கருடன். கத்ருவிற்கு நாகசர்ப்பங்கள் மக்களாக பிறந்தனராம். கத்ருவுக்கு எப்போதுமே வினதையின் மீது ஒரு விதமான அசூயை. எப்படியாவது தனக்கு முன்னிலை பெற வேண்டும் என்று விரும்பினாளாம் அந்த கத்ரு. ஆகவே கஸ்யப்பர் இல்லாத போது அவள் வினத்தையிடம் ஒரு போட்டி வைத்தாளாம். தேவேந்திரனின் குதிரையான அந்த குதிரையின் நிறம் வால் கருப்பு என்று இவள் சொல்ல, ஆனால் வினத்தை வெண்மை என்று சொன்னாளாம். இதை நாம் பரிசோதித்து பார்க்கலாம் என்று மறுநாள் கடற்கரையில் உலா வரும்போது பார்க்கலாம் என்று ஒரு போட்டி. ஆனால் இந்த கத்ரு என்ன செய்தால் தெரியுமா? தன்னுடைய மக்களான அந்த நாக சர்ப்பங்களை அந்த வாலில் சுற்றி கொள்ள செய்தாளாம். ஆகவே அந்த வால் கருப்பாக தோற்றமளித்ததாம். நான் தான் ஜெயித்தேன் என்று சொல்லி அது முதல் வினத்தையை தனக்கு அடிமையாக்கினாளாம். பின்னால் இந்த விவரம் தெரிந்த கருடாழ்வார் தனது அன்னையை அந்த அடிமைத் தலையிலிருந்து விடுவிக்க தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வந்தால் உனது அன்னையை விடுவிக்கிறேன் என்று அந்த கத்ரு சொல்ல, அந்த அமிர்தத்துக்காக தேவலோகத்துக்கு சென்று தேவர்களுடனே சண்டையிட்டு அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தாராம். அப்படிப்பட்ட தன்னுடைய தாய்க்காக செய்யக்கூடிய ஒரு மகன் நமது கருட பகவான். சுப்பர்ணன் என்று அவருக்கு இன்னொரு பெயர். மன்னியதன் சாரல் வடவேங்கத்தான்
பொன்னியலும் சேவடிகள் காண்பான் புரிந்திரைஞ்சி சொன்னவிலும் கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பண்ணிய நூல் தமிழ் வல்லார் பாங்கைய பக்தர்களே. இது ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழி. பக்தர்களே, இன்றைய முதல் நாள் உற்சவத்திலே தங்க திருச்சி தோளுக்கு இனியானில் நித்திய சூரிகள் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி தாயருடன் மாட வீதியிலே கஜானன் என்று சொல்லுகின்ற யானை முன் வர கருடக்கொடி அதற்கு முன்பாக வந்து கொண்டிருக்கின்றது. அவற்றை எல்லாம் நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உற்சவத்தில் இனி நாம் பல்வேறு வாகன சேவைகள், நிரந்தர வேத கோஷம், எங்கு காணினும் அற்புதமான அலங்காரங்கள், பழம் புஷ்ப கண்காட்சிகள், திருமலையில் உள்ள நாத நீராஜனம், ஆஸ்தான மண்டபம், திருப்பதியில் உள்ள அன்னமாச்சாரியா கலாமந்திரம், மகதி கலையரங்கில் நிரந்தர சங்கீத நாட்டிய ஹரிகதை, பஜனை, சொற்பொழிவு இவையெல்லாம் கலை நிகழ்ச்சிகளோடு வைபவமாக நடைபெறும். முக்கியமாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் நாச்சியார் கோதாதேவி தரித்த துளசி மாலைகள் இங்கு வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து புது குடைகள் சென்னையிலிருந்து திருமலைக்கு நடந்தே அதனை கொண்டு வருவார்கள். அதனை நமது கோயிலில் உள்ள எம்பெருமானிடம் சேமிப்பார்கள். அது மட்டுமா, இன்று அநேகமாக ஆந்திர மாநில அரசு சார்பில் முதலமைச்சர் OS ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் பட்டு வஸ்திரங்களை சுவாமிக்கு சமர்ப்பிப்பார். இது மட்டுமல்லாமல் இங்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளது. போக்குவரத்து, தங்கும் வசதி, தரிசன வசதி, பாதுகாப்பு, மருத்துவம், தகவல் விசாரணை மையம், அன்னதானம் முதலான அனைத்தும் சுத்தமாய் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாபூதோ நாபிவிஷ்யதி, ஏழ்மலையப்பனிடம் சரணாகதி பண்ணுவோம். அந்த எழில் வேங்கடவின் கருணை கடாட்சத்தால் அனைத்துலகத்தாரும் வளமுடன் நலமுடன் வாழ அந்த தேவாதி தேவனை பிரார்த்திப்போம். சென்று శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద, భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద, గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద, గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద.
ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ನಂದ ನಂದನ ಗೋವಿಂದ ನವನೀತ ಚೋರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಶುಪಾಲಕ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಪಾಪ ವಿಮೋಚನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದುಷ್ಟ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ பக்தர்களே, வர்ணனையை தொடர்வது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ணசுவாமி. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைக்கநாதம். அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, இதோ இந்த கலியுகத்தில் நம்மையெல்லாம் கலியின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த திருவேங்கடமலை மீது அர்ச்சாரூபியாக திருவேங்கடத்து எம்பெருமானாக எழுந்தருளியுள்ளார். அவருக்கு இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது புரட்டாசி மாச வருடாந்திர பிரம்மோற்சவம். அந்த பிரம்மோற்சவத்தில் இன்று முதல் நாள். இதோ தங்க திருச்சியில் உலா வந்த எம்பெருமான் இதையடுத்து இப்போது துவஜஸ்தம்பத்தில் அந்த கருடக் கொடி, அதாவது துவஜாரோகணம் எனும் அந்த கருடக்கொடி ஏற்றுவதை தானும் முன்னின்று கடாட்சிக்க உள்ளார். பூலோக வைகுந்தமான திருமலையில் எம்பெருமான் பெரிய திருவடி என்று போற்றப்படும் இந்த ஸ்ரீ கருடாழ்வாரை தனது கருடக்கொடியில் ஏந்திக் கொண்டிருக்கிறார். சுபர்ணன் என்பது தேவேந்திரனால் கருடனுக்கு வழங்கப்பட்ட பெயர். இவரது மற்ற திருநாமங்கள் என்ன தெரியுமா? வைனதேயன், பெரிய திருவடி, கருத்மான், பக்ஷிராஜன் என்பவையாகும். அஷ்டத்துக்கு பாலகர்களையெல்லாம் வென்று தனது தாயாரான வினதையை விடுவிக்க அமிர்தத்தை கொண்டு வந்தவர் கருடாழ்வார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த அமுதம் தேவர்களின் சொத்து. ஆகவே அதை கொண்டு போக வந்த கருடாழ்வாரை அஷ்டத்துக்கு பாலகர்களும் தடை செய்தனராம். ஆனாலும் கருடன் தனது வலிமையால் அவர்களையெல்லாம் வென்று அந்த அமிர்தத்தை கொண்டு போய் தனது சித்தையனிடம் கொடுத்து தனது அன்னையை விடுவித்தாராம். ஆகவேதான் நமது பாபங்கள் அனைத்தையும் களைய கருட பஞ்சாசத் என்ற ஸ்லோகத்தை அனுசந்திப்பது மிகவும் நல்லது. இதே கருடனை மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகு என்னும் மேலாப்பின் கீழ் வருவானை பிருந்தாவனத்தைக் கண்டோமே என்றது நாச்சியார் திருமொழி. ஆகவே எம்பெருமானுக்கு சதா சர்வ காலமும் தொண்டு புரிகிற நித்தியசூரி கருடாழ்வார் மேல்கட்டி வாகனமாகவும் விசிறியாகவும் கொடியாகவும் தோழனாகவும் ரதமாகவும் தாசனாகவும் அந்தரங்க தோழனாகவும் உள்ளவர் கருடாழ்வார். மேல்கட்டி என்றால் குடை போலவாம். வெயில் மழை இவை அனைத்திலிருந்து காப்பவன் என்று பொருள். அந்த கருடாழ்வாரே இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் எம்பெருமானின் அந்த துவஜத்தின் மீது நின்று இந்த பிரம்மோற்சவம் முழுவதும் தடையில்லாமல் நடைபெறுமாறு கண்காணிக்கிறாராம். ஸ்ரீ விஷ்ணுவாக நமஸ்துப்யம் பக்திராஜாய தே நமகா நமோ நமஸ்தே
பக்ஷீந்திராய சுவாத்தியாய வபுஷே நமகா. கருடாழ்வாரை துதிக்கும் ஸ்லோகம் இது. ஸ்ரீவைகுண்டத்தில் நித்திய சூரியாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகின்ற அந்த கருடாழ்வாரை நாமும் மனதார துதித்துக் கொள்வோம். கருடாழ்வாரை எப்போதெல்லாம் சேவிக்கிறோமோ அப்போதெல்லாம் அவரது எஜமானரான ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் சேர்த்தே வணங்க வேண்டுமாம். கருட மந்திரத்தை ஜபித்தால் புத்திரதோஷம் பித்திரதோஷம் மட்டுமல்ல, சர்ப்பங்கள் போன்ற விஷ ஜந்துக்களால் ஏற்பட்ட அந்த விஷம் கூட இறங்கி விடுமாம். அதிலும் குறிப்பாக அமாவாசை என்று இந்த கருட மந்திரத்தை ஜபித்தால் அப்போது மட்டுமல்ல, எப்போதுமே நமக்கு சர்ப்பங்களால் ஆபத்து ஏற்படாதாம். ஒரு சொம்பில் துளசி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதை நமது உள்ளங்கையால் மூடிக்கொண்டு அந்த கருட மந்திரத்தை 108 முறை ஜபித்த பின் அந்த தீர்த்தத்தை பருகினால் நமது அத்தனை தோஷங்களும் நீங்கிவிடும் என்கிறது கருடோபனிஷத். அத்தனை மகிமை வாய்ந்தது கருட மந்திரம். பக்தர்களே, இந்த கருட மந்திரத்தை ஜபித்தவர் யார் தெரியுமா? சுவாமி தேசிகர். ஆச்சாரிய சர்வ பௌமராகவும் கவிதார்க்கிக சிம்மமாகவும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரின் திருவருள் பரிபூர்ணமாக கிட்டியவரும் மகாதேசிகனே. அந்த ஸ்ரீ ஹயக்ரீவரின் அருள் அவருக்கு கிடைப்பதற்கு அவருக்கு துணையாக நின்றது யார் தெரியுமா? இதோ இந்த பெரிய திருவடியான ஸ்ரீ கருட பகவான் தான். திரு ஐந்தை எனப்படும் ஔஷதகிரியில் ஸ்ரீ கருட பகவானை தேசிகன் உபாசிக்க கருடாழ்வார் அவருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தாராம். அந்த மந்திரத்தை ஜபித்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவின் கடாட்சத்திற்கு உள்ளானாராம் சுவாமி தேசிகன். அது சரி, பகவானுக்கு எத்தனையோ ஸ்வரூபங்கள் இருக்க குறிப்பாக ஸ்ரீ ஹயக்ரீவை குறித்து தவம் செய்தது ஏன் தெரியுமா? அதிலும் அதற்கு கருட பகவானின் உதவியை ஏன் நாட வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில் இது. அது கொஞ்சம் லௌகீக ரீதியாகவும் இருக்கலாம். இப்போது நமது தேசத்தில் ஒரு ஜனாதிபதி அல்லது பிரதம மந்திரி போன்ற பெரும் பதவியில் உள்ள ஒருவரை ஒரு முக்கிய காரியத்துக்காக பார்க்க வேண்டி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும்? அவரது அந்தரங்க காரியதரிசியை முதலில் சந்தித்து நமது கோரிக்கையை தெரிவிக்க வேண்டும். அவர் அதை பரிசீலித்து பின்பை அதை பெரிய அதிகாரியிடம் தெரிவித்து நமக்கு அவரை பார்க்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே நாம் முதலில் அந்த அந்தரங்க காரியதரிசியின் நல்லெண்ணத்தை பெற வேண்டும் அல்லவா? சாதாரண மனிதர்களை பார்ப்பதற்கே இந்த பாடு என்றால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனும் சல்வலோக லட்சணனும் வேத புருஷனுமான ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை தரிசிப்பது எளிதான காரியமா? ஆகவே அந்த எம்பெருமானின் அந்தரங்க காரியதரிசியும் அவரை தனது திருத்தோள்களிலே ஏந்திக் கொண்டு பக்தர்களிடம் வேகமாக கொண்டு சேர்ப்பவரும் நித்திய சூரியமான கருடாழ்வாரைத்தானே பிரார்த்திக்க வேண்டும். வேத ஸ்வரூபமான பெரிய திருவடியான அந்த கருட பகவான் வேத பிரியனான எம்பெருமானோடு எப்போதும் இருப்பவரல்லவா? ஆகவேதான் இந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டு தனது ஆச்சாரியரான கிடாம்பி அப்புள்ளாரிடம் கருட மந்திர உபதேசத்தை பெற்று ஸ்ரீ கருட பகவானை உபாசித்து அவர் மூலம் ஸ்ரீ ஹயக்ரீவரின் அருளை பெற்றாராம் வேதாந்த தேசிகன். பக்தர்களே, அதுபோல நாமும் முதலில் இந்த கருடாழ்வாரை இந்த பிரம்மோற்சவத்தின் முதல் நாளன்று அந்த கருடாழ்வாருக்கு இதோ இப்போது துவஜஸ்தம்பத்தில் இருக்கும் அவருக்கு வேண்டிய பூஜா கிரமங்களை செய்து அந்த கருட கொடியை துவஜஸ்தம்பத்தில் ஏற்றி பின்பு பிரம்மோற்சவத்தை ஆரம்பிப்பதுதான் முறையாக இருக்கும். ஸ்ரீ விஷ்ணுவாக நமஸ்துப்யம் பட்சிராஜாயத்தே நமகா நமோ நமஸ்தே பக்ஷீந்திர சுவாத்தியாய வபுஷே நமகா. ஆண்டுக்கு ஒருவரே இந்த புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தில் இப்போது கருடக்கொடி மட்டுமல்ல, 5ஆம் நாளன்று அன்று இரவு இந்த கருட பகவானையும் அவரது திருத்தோள்களில் நமது இந்த திருவேங்கடத்து எம்பெருமானையும் தரிசிக்கும் பாக்கியத்தை நாம் பெற உள்ளோம். அந்த கருட சேர்வையை தரிசிக்க எத்தனையோ பக்தர்கள் உலகில் எல்லா மூலைகளிலிருந்தும் ஓடி வருகிறார்கள். இங்கே நாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக இருந்த இடத்திலிருந்தே அத்தனை வைபவங்களையும் நாம் தரிசிக்க உள்ளோம். அந்த கோவிந்தனை மனதிலே தியான நாம் இப்போது
சேவித்துக் கொண்டிருப்பது தங்கத்திருச்சி தோளுக்கிணியானில் ஸ்ரீதேவி பூதேவி தாயருடன் எம்பெருமான் ஏழுமலையான் உலா வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நிறைவு பகுதியை நாம் இப்போது சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே நித்திய சூரிகளோடு கருடப்பட்டத்தோடு சுவாமி கோவிலின் உள்ளே செல்ல இருக்கின்றார். அந்த காட்சியெல்லாம் விரைவில் காண இருக்கின்றோம். கருடப்பட்டம், அதன் சிறப்பு என்ன என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொள்வோம். கருடக்கொடியின் மீது நாகாபரணங்கள் தரித்த கருடனின் ஓவியம் வரையப்பட்டிருக்கும். பின்பு கருடனின் தென் பகுதியில் உள்ள தக்ஷிண அஸ்தம் ஆகாயத்தை பார்த்த வண்ணம் இருக்கும். இந்த திருக்கரங்கள் தேவர்களை பிரம்மோற்சவத்திற்காக வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கும் விதமாக அமைந்திருக்கும். வாம அஸ்தம் சூரிய சந்திரன் சாட்சியாக பூர்ண கலசத்தை காண்பித்து சகல சுகத்தை கொடுக்கும் விதமாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் துவஜம் மீது 5 கலசங்கள் பஞ்சபூதங்களின் வடிவமாக அமைந்திருக்கும். ஆரத்தி, மணி, தூபம் இவையெல்லாம் சேர்ந்து கருடக்கொடியை மிகவும் பொலிவடைய செய்யும். ஆம்பத்தர்களே, இந்த கொடியேற்றம் நம் மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள், நித்திய சூரிகள், பிரம்மரதம் இவையெல்லாம் 4 மாட வீதி புறப்பாடு கண்டு நிறைவு பகுதியில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். மங்கள வாத்தியங்கள் அங்கே வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். துவஜாரோகணம் என்னும் கொடியேற்ற மங்கள நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அவற்றையெல்லாம் நாம் சேவிக்க இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நான் முன்பே சொன்னது போல ஆரத்தி எங்கெல்லாம் இந்த நாட்களிலே நடைபெறும் என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பாக சொல்ல விழைகின்றேன். வாகன சேவை பிரம்மோற்சவத்தின் போது நடைபெறும் ஆரத்தி வைபவம், அதாவது பிரம்மோற்சவத்தின் போது சுவாமி புறப்பாடு காணும்போது அவருக்கு எந்த விதமான வில்லங்கும் ஏற்படக்கூடாது, எந்த துர்தேவதைகள் மூலமாக எந்த கெட்டதும் நடைபெறக்கூடாது என்பதற்காக இந்த ஆரத்தியை காண்பிக்கின்றார்கள். 4 மாட வீதிகளில் வரும்போது எங்கெல்லாம் ஆரத்தி காண்பிப்பார்கள். முதலிலே வாகன மண்டபத்திலே அலங்காரத்தில் அன்று உலா காண இருக்கின்ற சுவாமி முன்பு ஆரத்தி, முதல் ஆரத்தி. அதனை தொடர்ந்து மகா துவாரம் என்று சொல்லப்படுகின்ற பிரதான வாயில், கோயில் வாயில் முன்பாக ஒரு ஆரத்தி. அதற்கு அடுத்து தென்கிழக்கு மூலையிலே பிரதான வாயிலிருந்து தென்கிழக்கு முகமாக திரும்பும்போது சர்க்கார் ஆரத்தி என்று சொல்லுகின்ற ஆரத்தி காண்பிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து திருமலை நம்பி கோவில் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடத்திலே ஆரத்தி. அதற்கு பிறகு பிரபந்த தொடக்கம் ஆரத்தி. பிரபந்த பாடல்களை பாடி வருகின்ற நமது ஆச்சாரிய பெருமக்கள், முக்கியஸ்தர்கள் அவர்கள் பாட தொடங்க இருக்கின்ற இடத்திலே ஒரு ஆரத்தி காண்பிப்பார்கள். தென்மேற்கு மூலையிலே சர்க்கார் ஆரத்தி. அதனை தொடர்ந்து அனந்தாழ்வார் ஆரத்தி. இந்த ஆரத்தி தென்மேற்கு பகுதியிலே
காண்பிப்பார்கள். இதோ பக்தர்களே, சுவாமிக்கு கும்பாரத்தி என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீ காந்தாய கல்யாணி நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் நிறைவு என்று நினைக்கின்றோம். கும்பாரத்தியை சுவாமிக்கு காண்பித்தால் அந்த வீதி உலா நிறைவு பெறுகின்றது. மக்களுக்கெல்லாம் ஆச்சாரிய சுவாமிகள் காண்பித்தார்கள். அதனை நாமெல்லாம் கண்களில் ஒற்றி சேவித்துக் கொள்வோமாக. அடுத்து சின்னஜீயர் மடத்தின் முன்பாக ஹாரத்தி, அதனைத் தொடர்ந்து வடமேற்கு மூலையிலே லக்ஷ்மி வாகன லக்ஷ்மி வராக சுவாமி கோயில் முன்பாக ஹாரத்தி. இவ்வாறாக பல்வேறு ஆரத்திகள் நடைபெறும். శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
ಗೋಪೀಲೋಲ ಗೋವಿಂದ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದಶರಥ ನಂದನ ಗೋವಿಂದ ದಶಮುಖ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಕ್ಷಿವಾಹನ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯನೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ